வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது போகர் ஹைட்ராலிக்ஸ் மதுரை. எக்ஸ்கவேட்டருக்கு ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு யூனிக்கான சர்வீஸ் வீடியோ. இது மெயின் ஹைட்ராலிக் பம்பு ஜாக்சஸ் 220க்கு உண்டானது. ஒரு சர்வீஸ்க்கு நம்மளுக்கு வந்திருக்குது. இப்போது டிஸ்மேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் மினிமம் க்ளீனிங் பண்ணிவிட்டு ஹெட்டை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் போல்ஸ் ஒரு 12 நம்பர்ஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெட்டு நம்ம எடுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த பம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீடியோவில் ரொம்ப ஈஸியாக தெரியும். பட் ரொம்ப டிப்பிக்கலான ஒர்க்கு. ரொம்ப கேராக எடுத்து நம்ம பண்ண வேண்டியது. ஹெட்டை எடுக்கும் போதுமே ரொம்ப கேராக எடுக்கணும். இது நம்ம செயின் புள்ளி பிளாக் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் மினிமம் ஹேண்ட்லிங்காக. ஏன்னா அதிகமான மேன் பவர் தேவை கிடையாது, அதுக்காக பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். வால் பேட்டு ஹேங்கர் பிளேட் லாக் ஆகிருக்குது. அந்த ஹேங்கரில் லாக் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஹெட் எடுத்துடுறோம். ஹெட்டை எடுத்தது பிறகு ஓரிங்கோட சப்போர்ட் ரிங் எடுக்கிறோம். அப்புறம் வால் பேட் ரோட்டர்லாம் எடுக்கிறோம். இந்த பம்பு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹியூமன் சிஸ்டம் மாதிரி தான். நம்மளுக்கு எப்படி ஹார்ட் ஒரு பம்போ, அது இஸ் நத்திங் பட் அதே மாதிரி தான் எக்ஸ்கவேட்டருக்கு மெயின் பார்ட். இதுதான் ஹைட்ராலிக் பம்பு தான் வந்து மெயின் பம்பு. அந்த பம்போட சோர்ஸில் தான் நம்ம ஆயில் ஃப்ளோ எல்லாத்துமே கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அப்சர்வேஷன் மீன்ஸ் ஹெட் அண்ட் கவர் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். வால் பேட் சீட்டிங் ஏரியாவை நம்ம செக் பண்ணுறோம். வால் பேட் ஹெட் அண்ட் கவரில் உள்ள மேட்சிங் ஏரியாவை நம்ம செக் பண்ணணும். அதில் மைல்டு ஸ்கோர் மார்க்ஸ் அப்சர்வ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரோட்டரில் ப்ளே கரெக்டாக இருக்குதா, இல்லை பேரிங்கில் எதுவும் நாய்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு அதை நம்ம செக் பண்ணுறோம். ஹெட் அண்ட் கவரை பொறுத்த வரைக்கும் அப்சர்வேஷனில் நம்மளுக்கு மைல்டு ஸ்கோர் மார்க்ஸ் இருந்துச்சு, அதை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். சைமல்டேனியஸாக பார்த்திங்கன்னா அந்த சர்வோ பிஸ்டன்லேயும் மார்க்ஸ் இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இந்த டில்ட் பின்னில் ப்ளே இருக்கும், அந்த ப்ளேவையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இதில் ப்ளே இருந்துச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்து லேப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டர், வால் பிளேட், ஹெட்டு எல்லாமே நம்ம பக்காவாக லேப் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள், முன்னாடி ஒரு மைல்டு ஸ்கோர் மார்க்ஸ் இருந்துச்சு, இப்போ அது உங்களுக்கு கிளியர் ஆகிட்டோம். அடுத்து சென்டர் ஷாஃப்ட்டை பொறுத்த பார்த்திங்கன்னா பால் ஹெட்டில் சின்ன பிட்டிங் மார்க்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணோம். அதனால் ரெண்டுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். 2 ஷாஃப்ட்டும் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து அசம்பிளிங் போவோம். அசம்பிளிங்கில் ஃபஸ்ட்டு எல்லாமே நம்ம லேப்பிங் பண்ணி முடிச்சது பிறகு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு லூப்ரிகேஷன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்டனாக நம்ம அசம்பிள் பண்ணுறோம். இது பெண்ட் ஆக்சிஸ் பம்பு, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணோம். ரோட்டரையும் பிஸ்டனையும் ஒரே ஆங்கிளில் கொண்டு வந்து ஒரு பிஸ்டனாக நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கிறோம். அசம்பிள் பண்ணிட்டோம்னா 7 ஹோல்ஸ், அந்த 7 பிஸ்டன் அசம்பிள் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த ரோட்டரையும் பண்ணிடுறோம். இந்த அசம்பிளிங் பண்ணும்போது எக்காரத்தை கொண்டு நம்ம வந்து அதில் ஃபோர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப நார்மலாக ஃப்ரீ ஃப்ளோட்டிங்கில் தான் பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கு பிறகு ஸ்னாப் ரிங்ஸ் போட்டுக்கிறோம். வால் பேட்டை அசம்பிள் பண்ணிவிட்டு ஸ்னாப் ரிங்ஸ் போட்டுட்டு கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கிறோம். ஃப்ரீ ஃப்ளோட்டிங் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். ஓகே, நல்லா இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம ஹெட் அசம்பிளிங் போகலாம். ஹெட் அசம்பிளிங் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எல்லாமே லேப்பிங் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி பக்காவாக முடிவு பண்ணி வச்சுட்டோம். திரும்ப அதை லூப்ரிகேட் பண்ணிவிட்டு அசம்பிளிங் போகும்போது கரெக்டாக வால் பேட் ஹெட்டில் மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக பொசிஷன் பண்ணிவிட்டு அதோட பொசிஷனில் கரெக்டாக சீட் பண்ணிவிட்டு ஹெட்டை உட்கார வச்சுட்டு அதோட மவுண்டிங் போல்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். 12 போல்ட்டுமே பக்காவாக மவுண்ட் பண்ணிடுறோம். மவுண்ட் பண்ணிவிட்டு நார்மல் டார்க் வச்சுக்கிறோம். நார்மல் ஹேண்ட் டார்க் வச்சுட்டு கரெக்டான சீட்டிங்கை நம்ம செக் பண்ணிவிட்டு சர்வோ பிஸ்டனோட ஃப்ளோட்டிங் ஃப்ரீயாக இருக்கா, எது அப்நார்மலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிடுறோம். செக் பண்ண பிறகு அதுக்குண்டான கரெக்டான டார்கை நம்ம கொடுத்துட்றோம். இது HPV 102 மாடல் பம்பு. இந்த பம்பு பார்த்திங்கன்னா ஹிட்டாச்சி வேரியபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பு. ஹெட் டார்க் முடிஞ்சது பிறகு அடுத்தது ஃப்ரண்ட் சீலை மாற்றிடுறோம். 2 பம்புக்கு உண்டான சீலுமே நம்ம மாற்றினதுக்கு பிறகு அடுத்தது பம்பு டிரான்ஸ்மிஷனில் அதை மவுண்ட் பண்ண போகிறோம். பம்பு டிரான்ஸ்மிஷனில் மவுண்ட் பண்ணி நார்மல் மவுண்டிங் கொடுத்துட்டு அதுக்கு உண்டான நம்ம டார்க் கொடுக்குறோம். இந்த டார்க்குன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். போர் ஹைட்ராலிக்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு போல்ட்டுக்குமே நம்ம டார்க் படி தான் நம்ம டார்க் கொடுக்குறோம். வித்தவுட் டார்க் ரேஞ்ச் இல்லாமல் நம்ம பண்ணுறது இல்லை. எல்லாருக்குமே ஈவன் தோ சைட் இட் செல்ஃப் நம்ம பண்ணுற ஒர்க்லையுமே டார்க் வச்சு டார்க் கொடுக்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெகுலேட்டர் மவுண்டிங் அண்ட் அசம்பிளிங். ஆல்ரெடி நம்ம 2 ரெகுலேட்டருமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணி ரீஅசம்பிள் பண்ணிவிட்டு சீல் கிட் மாற்றிட்டோம். இப்போ நம்ம அதை மவுண்ட் பண்ணுற வீடியோ மட்டும்தான் இதில் இருக்குது. அசம்பிளிங் வீடியோஸு அதில் இல்லை. ஆக்சுவலாக இப்போ அசம்பிளிங் பண்ணும்போது எல்லா ஓரையும் சீட் பண்ணிவிட்டு இப்போ LH சைடு பம்பை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். LH சைடில் ரெகுலேட்டரை அதுக்கு உண்டான 2 சர்வோ பிஸ்டன்ஸுமே கரெக்டாக இருக்கா, கரெக்டான சீட்டிங்கில் இருக்கா, ஆக்சுவேட்டரில் கரெக்டாக உட்காந்துருக்கா, அதை நம்ம செக் பண்ணிக்கிறோம். 1 செகண்ட் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சொலினாய்ட் பிளாக்கை நம்ம சீட் பண்ணுறோம். சொலினாய்ட் பிளாக் சீட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக மவுண்டிங் பண்ணிடுறோம். இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதே ப்ராசஸில் ரைட் சைடு ரெகுலேட்டரை நம்ம சீட் பண்ணிக்கிறோம். இதுலேயுமே நம்ம சர்வோ பிஸ்டன் கரெக்டாக இருக்கா, ஹேங்கரில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அசம்பிள் பண்ணிடுறோம். கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ரெகுலேட்டர் செக்மெண்ட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு பம்பு டிரான்ஸ்மிஷன் சீலையும் மவுண்ட் பண்ணுறோம். இது ஃபைனல். பம்பு டிரான்ஸ்மிஷன் சீலை அசம்பிள் பண்ணிவிட்டு
அதுக்கு உண்டான சர்க்கிள் இப்போ நம்ம மவுண்ட் பண்ணிடுறோம். கம்ப்ளீட்டாக ஒர்க் இப்போ முடிஞ்சிருச்சு. ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ பம்பில் ஹைட்ராலிக் ஆயில் கொடுத்து பை மேனுவலி ஒரு ஹேண்டில் வச்சு நம்ம ஆப்ரேஷன் செக் பண்ணிக்கிறோம். ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, அடுத்தது பேக்கிங் செக்ஷன் போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிற மாதிரி தான் எல்லா பம்புமே எல்லா மிஷின்ஸ்க்குமே நம்ம பேக் பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே முடிஞ்சிருச்சு. பக்கா சேஃப்டியாக பேக் பண்ணி கொடுத்துறோம். இது மாதிரி ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். போர் ஹைட்ராலிக்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்ருக்குறோம் ரெகுலராக. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.